தேனியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டப்படும் புதிய கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்தனர். தேனி மாவட்டம் கோம்பைத்தோடு பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். நடுநிலைப் பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட இந்த பள்ளியில் 75 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த வகுப்பறையில் கட்டட ஒப்பந்ததாரர்கள் சிமெண்ட் மூடைகளை அடுக்கி வைத்துள்ளதால் பணி நிறைவடையாத நிலையில் புதிய கட்டடத்தில் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. செவ்வாயன்று மாலை மாணவர்கள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது புதிய கட்டடத்தின் மேல் சுவர் திடீரென்று இடிந்து விழுந்தது. இதில் 3 மாணவர்கள் காயத்துடன் உயிர் தப்பினர். நாங்க படிச்சிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நாங்க மாணவர்களும் ஆசிரியர்களும் போய் பார்த்தோம். அப்ப 4-5 கட்டடம் வரிசையா இடிஞ்சு விழுந்துட்டே இருந்துச்சு. கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே பாதி கல்கள் உள்ள விழுந்துச்சு. அதுல நாங்க எந்திரிச்சு ஓடிட்டோம். பேக்குகள் எல்லாம் எடுக்கல, பேக் மேலதான் விழுந்துச்சு. தரமற்ற நிலையில் பள்ளியின் புதிய கட்டடம் கட்டுவதாக புகார் தெரிவித்த பொதுமக்கள் கட்டடம் முழுவதுமாக கட்டி முடித்தால் மட்டுமே பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப உள்ளதாக கூறினர். கட்டடம் மாதிரி நல்ல முறையா கட்டினாச்சா நாங்க பிள்ளைகளை அனுப்புவோம், இல்லாட்டி அனுப்ப மாட்டோம். பிள்ளை கூட அது வாட்டுக்கு வீட்டுல கூட இருக்கட்டும். பணி நிறைவடையாமல் புதிய கட்டடத்தில் வகுப்புகள் எடுப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோம்பைத்தோடு பகுதி மக்கள் வலியுறுத்தினர்.